சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொண்டக்கடலை பக்கோடா. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த கொண்டக்கடலை 1 கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 கப், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. கொண்டக்கடலை பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கொண்டக்கடலையை நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம். கொண்டக்கடலையை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி அமுக்கணும் அப்படின்னா நமக்கு அமுங்கணும். இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் மஞ்சப்பொடி, இதில் மிளகாப்பொடி நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இதில் கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம புளிப்புக்காக கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ மேலே போட்டிருக்க அந்த காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு. இதில் கடலை மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்கு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெலாம் நம்ம சேர்க்காமல் அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி உதிரியாக நம்ம போடலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாகவே நமக்கு இதில் மாவு படிஞ்சிரும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக இதில் தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது எண்ணெய் நமக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி, நல்லா குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொண்டக்கடலை வேக வச்சு சுண்டல் பண்ணுவோம், நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம், குழம்பெல்லாம் வைப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பக்கோடா பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சுண்டல் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அவங்களுக்கு பக்கோடாவாக போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத பிள்ளைங்க கூட இஷ்டமாக சாப்பிடுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மிக்ஸ் பண்ணி பிசைகிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலைங்கிறதுனால நமக்கு உடஞ்சிரும். ஜஸ்ட் அதனால் நீங்கள் நம்ம மசாலா மட்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் நம்ம பொரிக்க போகும்போது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இப்போ அப்படியே இப்போ எண்ணெயும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை அப்படியே எண்ணெய்க்குள்ளே கிள்ளி போட்ட மாதிரி போட்டுடுங்க. நமக்கு ஏற்கனவே வெந்த கொண்டக்கடலை தான், அதனால் நமக்கு சட்டுன்னு வெந்துடும். அதே மாதிரி நமக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால உடனே நல்லா கிறிஸ்பாயிடும். அதனால் சிம் ஃபயரில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ கொண்டக்கடலை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கே தெரியும், பார்த்தா அந்தளவுக்கு சூப்பர் கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு டிஷ்யூவில் எடுத்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொண்டைக்கடலை எல்லாத்தையும் நம்ம எடுத்து டிஷ்யூல வச்சுட்டோம். இது கூடவே வந்து இந்த சூடா இருக்கும்போது இந்த எண்ணெயில நம்ம ஒரே ஒரு கருவேப்பிலை கொத்தையும் தாளிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட கொண்டைக்கடலை பக்கோடா அவ்வளோ கிரிஸ்பியா, கிரன்ச்சியா ரெடி ஆயிருக்கு. இத நல்லா நீங்க சூடா சர்வ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கொண்டைக்கடலையே சாப்பிடாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, சுண்டல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற பசங்களுக்குலாம் நீங்க இந்த மாரி பண்ணி குடுக்கலாம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருந்த கொண்டைக்கடலை பக்கோடா பார்த்தீங்கன்னா, கிரிஸ்பியா, கிரன்ச்சியா, டேஸ்டியா அதே சமயம் ஹெல்தியா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ஒரு குயிக் ஸ்நாக்கா அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்.